மோஜோ வந்துட்டார். நேற்று ஈவினிங் டைமில் பார்த்துருப்பீங்க. இப்போ வண்டியை வந்து லைட்டாக ஐட்லிங்கில் விடலான்னு பார்த்தா நான் வண்டியில் உட்காந்துட்டே தான் இருக்கணும். சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். டேய் ஏன்டா அப்படியே திரும்புகிறோம். ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. குளிக்கிறதுல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நமக்கு தேவை 5 அடி தண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து குடியாத்தம் வரைக்கும் போகிறோம். எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு தான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி டெலிவரி எடுத்துருந்தோம்ல மோஜோ, அவர் வந்து நம்ம எங்கேயாவது ஒரு 300-400 கிலோமீட்டர் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. அதனால் வந்து இப்போ வந்துட்டுருக்காரு அவர். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1:10 ஆயிடுச்சு. இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் இங்கேருந்து மூவ் பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட போசலை வந்து புது வண்டியில், அதனால் பொறுமையாக தான் போவோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 hours 3 hours ஆகும்னு நினைக்கிறேன் மேக்ஸு. ஸோ ஒரு 4 o'clock அங்கே ரீச் ஆனால் கூட ஓகே தான். அதே மாதிரி நம்ம குடியாத்தத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நீங்கள் வாங்க, அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, நம்ம அதை போய் பார்க்கலாம், குளிக்கிற டைம் வந்து நாங்கள் போய் குளிக்கலாம் அப்படின்னாரு. சரி பார்ப்போமே. இப்போ வந்து இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். அவர் இங்கே போரூர் வந்துட்டார். ஸோ வந்தோடனே வண்டி எடுத்துகிட்டு நேராக அப்படியே போக வேண்டியதான். மோஜோவோட ரிவ்யூ விரைவில் உங்களுக்கு நான் போடுறேன், ஓகேவா? நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி மைலேஜ் டெஸ்ட்டு, சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸு, டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட்டு, அப்புறம் ரோட் டெஸ்ட் ரிவ்யூ. ஓகே, இப்போ வாங்க கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோஜோ வந்துட்டார். நேற்று ஈவினிங் டைமில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நல்லா வெளிச்சத்தில் பாருங்கள். அதுக்குள்ளே ஃபோன் அடிக்குதா? ஓகே, இப்போ வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 1:30 கிட்ட ஆக போகுது. நம்ம வந்துட்டு லஞ்சுக்கு தான் ஆக்சுவலாக இந்த ரைடு பிளான் பண்ணது. பட் ஆனால் இப்போ நாங்கள் அப்பு மொத்தமே வந்து ஒரு 160-170 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து லஞ்ச் வந்து பிளான் பண்ண முடியாது. அப்படியே ப்ராபப்ளி லஞ்ச் முடியலன்னா நம்ம டைரெக்டாக டின்னர் பிளான் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி போயிட்டு மத்தியானம் லஞ்சு இல்லைனா டின்னர் ஏதோ ஒன்று நல்லா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா நிமிலி டோல் பிளாசாவை க்ராஸ் பண்ண போகிறோம். இன்னும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டிட்டு வண்டிக்கு வந்து ஒரு பிரேக் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. நானும் ஒரு 5-6 கிலோமீட்டராக பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு கடை வரும், கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துடலாம், ஏன்னா புது வண்டியாச்சே, ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தால் இந்த ரோட்டில் ஒரு கடையும் காணுங்க. இந்த பூந்தமல்லி டு வேலூர் போகிற ரூட்டில் ஃபுல்லாக டேக் டைவர்ஷன். அதனாலே ஒரு கடையும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ போகிற வழியில் ஏதாவது ஒரு பெரிய கடை இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாம். நமக்கு இல்லை, வண்டிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரீயாக கிளம்பலாம். ஓகே, நல்ல வேலைங்க, ஒரு வழியாக ஒரு கடை கிடச்சிச்சு. இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். இப்போ வண்டியை வந்து லைட்டாக ஐட்லிங்கில் விடலான்னு பார்த்தா நான் வண்டியில் உட்காந்துட்டே தான் இருக்கணும். சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் வண்டியில் உட்காந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் முடிச்சுட்டு கிளம்புறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் பிரேக் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக குடியாத்தத்துக்கு போயிட வேண்டியதான். இன்னொரு 80 to 85 கிலோமீட்டர் தான் குடியாத்தம். நம்ம ஸ்ட்ரைட்டாக குடியாத்தம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்ட வேலைகளை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ நேரம் 4000 RPMல வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக ஒரு 5000 RPM வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஒவ்வொரு கீரும் வந்து 5000 RPMல ஷிஃப்ட் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறேன் அடுத்த 80 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் வேலூர் ரூட் வழியாக நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு ரோடு சரியில்லைங்க. அப்படியே போகுது, சர்வீஸ் ரோடு போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் பைபாஸ் ஏறும், பைபாஸ் ஃபுல்லாக ரோடு வாட்டர் டேமேஜு, அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வீஸ் ரோடு போகும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்டி சர்வீஸ் ரோடு இறங்கி ஏறுற மாதிரி இருக்குங்க ரோடு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அந்த 3 லைன் ஹைவே வந்திருக்கு. அப்படியே பூ போல் போயிட்டுருக்கோம். சரியான கடுப்பு பிடிச்ச ரோடாக இருக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டருக்கு பூந்தமல்லியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோன்னா ஒரு 90 கிலோமீட்ரு ரோடு ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. இடையில ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி மோசமாகிடுது ரோடு.
இப்போ தான் சூப்பர் ரோடு வந்திருக்கு. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் நம்ம லொக்கேஷனு. அங்கே போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மலை ஒன்று பின்னாடி போச்சு. அதில் வெறும் கல் தான் இருந்தது. இந்த மலை நல்லா க்ரீனரியாக இருக்குங்க. அழகாக வண்டி அப்படி உள்ளே இறக்கி விட்டு ஃபுல்லாக தென்னந்தோப்பில் அப்படியே உள்ளே இறக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு போகலாம். வெயிலே தெரியாது உள்ளே போனோன்னா. ஆனால் இந்த இடத்துலையும் 2 வீடு 3 வீடு கட்டிகிட்டு இருக்கு. 2 வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்கங்க. நல்லா அழகாக மலைக்கு பக்கத்துலேயே வீடு, சூப்பராக இருக்கும். டெய்லி காலையில் இருந்துச்சு அப்படியே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் இதே ரொட்டீனாக இருந்தால் கடுப்பாக இருக்குமோ? நம்ம திடீர்னு வரோம், அதனால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதே ரொட்டீனாக இருந்தால் கடுப்பாக இருக்காது. அப்படியே இருந்தால் பழகிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நமக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான், போயிடலாம். சப்பா இதே ஏன்டா அப்படியே அப்படியே திரும்புகிறோம். ஐயோ நல்லா இருக்குங்க. புளிய மரத்துக்குள்ளே வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா புளிய மரம், ஃபுல்லாக புளிய மரம் வச்சுருக்காங்க. கண்டென்ட் எடுக்கலாமா? புளிய மரத்தில் போய் வண்டி விட்ட மாதிரி போயிட்டு நேராக போயிட்டு புளிய மரத்துக்குள்ளே பள்ளத்துக்குள்ளே இறக்கி விட்டா ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கண்டென்ட் ரெடி பண்ணணும். இப்படி தான் ஊருக்குள்ளே நிறைய பேர் திரிகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் எடுக்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பட் ஆனால் ஒரு சோக கதை என்னென்னா, நம்ம வழக்கமாக குடியாத்தத்துக்கு வந்தால் ஒரு பிரியாணி சாப்பிட்றோம்ல, அந்த கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தலப்பா கட்டு பிரியாணி. சரி, இப்போ குளிக்கிற இடம் போய் பார்ப்போம். அந்த டேம் எப்படி இருக்குன்னு தெரில. டேமு போய் பார்ப்போம். அது ஒரு கார் பாருங்க, ஃபேஷினோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் தான் கூட்டின்னு போகிறார் இப்போ. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி பாலம் மாதிரி ஒரு தொட்டி இது போகுது தெரியுமா? இது ஆக்சுவலாக டேம்லேருந்து டைரக்ட் தண்ணி 40 கிலோமீட்டருக்கு போதாங்க இந்த இடம். 40 கிலோமீட்டர் போதான் அந்த இது பைப், அந்த தொட்டி பாலம் மாதிரி டைரெக்டாக டேம்லேருந்து ஏதோ ஒரு தோட்டத்துக்கு ஒன்று போதும். அதான் ப்ரோ இப்போ தான் சொன்னார். அதான் சரி ரெக்கார்டிங் போடலான்னு போட்டேன். நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட டீட்டெயிலாக என்னென்னு கேட்குறேன், ஓகேவா? பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், அப்படியே கிராமத்துக்குள்ளே அப்படியே பொறுமையாக போயின்னு இருக்கோம். அந்த மலை தெரியுமா? அந்த மலைக்கிட்ட தான் போகணுமா. அங்கே தான் அந்த டேம் இருக்கான். பெரிய டேம்லேருந்து தண்ணி வடிஞ்சு இன்னொரு குட்டி டேம் ஒன்று இருக்குமா. அங்கே தான் இப்போ குளிக்க போகிறோம்னு சொன்னார். ஆனால் அங்கே ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. ஆழம் இருந்தால் நான் இறங்க மாட்டேனே. தண்ணியில் கண்டோம் சிவகாமி ஜோசியும் சொல்லியிருக்கு. பார்ப்போம், கம்மியாக இருந்ததுன்னா இறங்குவோம், இல்லைன்னா வேடிக்கை மட்டும் பார்ப்போம். என்ன சொல்கிறாரு, கீழே இங்கே ஒரு இடத்துல தண்ணி வடியுமா. அந்த இடத்துல தண்ணி இருந்தால் டேமில் கண்டிப்பாக தண்ணி இருக்குமா. இங்கே தண்ணி இல்லைன்னா டேமில் தண்ணி இருக்கிறது டவுட்டு தானே. அது பாருங்கள், தண்ணியில் ஏதோ திருத்த சைடில் அங்கே பார்த்தீங்களா? அது பாருங்கள், தண்ணி திருது பாருங்கள். இருக்கா? ஓகே. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்போ டேமில் தண்ணி வடியுது. சின்ன குட்டை மாதிரி ஓடுதே. அப்போ மேலே போகலாம், தண்ணி வடியுதில்ல, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஊருக்குள்ளேருந்து சுற்றி வெளியே இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கம்மாய் வழியாக போயின்னு இருக்கோம். அந்த கால்வாய் தண்ணி போடுறதுல ஸோ அது வழியாக ஒத்தடி பாதையில் அப்படியே போயின்னே இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ தூரம் தெரில. இந்த மலைக்கிட்ட தான் சொன்னார், நாங்களும் போயின்னே தான் இருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்களா ஃபுல்லாக பாறை தான். தண்ணி ஓடுது, ஆனால் ரொம்ப கம்மியாக ஓடுது. மேலே குளிக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியலையே ஆப்ஷனு. பார்ப்போம், நல்லா இருந்தால் நமக்கு குளிக்கிறதுக்கு வாட்டமாக இருந்தால் ஒரு குளியலில் போடுவோம். அப்படி இல்லைன்னா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் இப்போ லஞ்சு நாங்கள் வாங்கிட்டு வரல. ஆக்சுவலாக லஞ்ச் வாங்கிட்டு தான் மேலே போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டு அப்படியே குளிக்கலான்னு தான் பிளானில் இருந்தோம். பட் ஆனால் இப்போ அந்த கடை மூடி இருக்கனால இப்போ நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தாபாவுக்கு தான் போக போகிறோம். தாபாவில் போய் சாப்பிட்ற போகிறோம். எங்கே வண்டி எங்கெங்கேயோ போகுதே. இங்கே பாருங்கள், ஏய் ஒத்தடி பார்த்தா அங்கேருந்து இங்கேருந்து ட்ராக் மாதிரி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்கில் போயிட்டு இருந்தோம், இப்போ இந்த ட்ராக்குக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தண்ணி ஒரே பாசியாக இருக்குங்க. தண்ணி ஓட்டம் இதில் இல்லை. பார்ப்போம் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ, எங்கெங்கேயோ புதருக்குள்ளெல்லாம் போகுது வண்டி. ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. வந்தாச்சா வரலையா? ஆஃப் ரோடிங் வந்தாச்சு. குடு சின்ன சின்ன முள்ளுலாம் இருக்குது. பட் ஆனால் இது டியூப்லெஸ் டயர்னால கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். கல்லுலாம் அடிப்படாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா கல்லுலாம் கூட சின்ன சின்ன கல் தான்.
ரொம்ப ஷார்ப்பான கல் இருந்தால் தான் சிக்கல். இது என்னது, இங்கே தான் குளிக்கணுமாம்மா? வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேம் கிட்ட வந்தாச்சு. ஸோ பைக் அங்கே விட்டாச்சு. என்ன ஒன்று, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து ஒரு ஓட்டம் இல்லை தண்ணியில், அது அப்படியே தேங்கி நிற்குது தண்ணி அந்த டேம்கிட்ட. அங்கே அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வாட்டர்லாம் இருக்குது. ஐயோ நான் ஏறலப்பா, உடஞ்சி கிடஞ்சி போயிட போகுது. தண்ணி கொஞ்சம் ஓட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாசிலாம் அவ்வளோவா இருக்காது. அழகாக இதெல்லாம் வந்து பயங்கர ஆழமாக இந்த இடம் ஆழம். அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஆழம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் கல் தெரியுது, இது வந்து பயங்கர ஆழம். அவர் தான் சொன்னார். அதனால் வந்து குளிக்கிறதுல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நமக்கு தேவை 5 அடி தண்ணி, அதுக்கு மேலே நம்ம போகிறதில்ல. வாங்க இந்த சைடு ஏறி பார்ப்போம். எதுக்கு இங்கே வாட்டர் இருக்குது? எங்கே சவுண்டு கேட்குதுப்பா. இங்கே வடிதா தண்ணி, இங்கே பாருங்க. இதில் இறங்கி குளிக்கலாமே. ஆனால் டபக்குன்னு டேம் திறந்து விட்டாங்க, பையன் தண்ணி வடிஞ்சிடும் வேகமாக. ஆனால் நல்லா இருக்குங்க இந்த லொக்கேஷன், பாருங்களேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. சுற்றி வர மலை, நடுவில் இந்த இடத்துல தண்ணி, சுற்றி வர மலை இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இந்த ஓடையில் இப்போ இறக்கி விட்டாங்கன்னா சொயின்னு வண்டி எடுத்துன்னு எக்ஸ்பல்ஸ் எடுத்துன்னு ஓடலாம் அப்படியே கடன்ட்டு. சரி, வந்ததுக்கு குளியல் போடலான்னு தான் பார்த்தோம். வீட்டிலேருந்தே சாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற நிலவரத்தை பார்த்தோன்னா குளிக்கிற இது இல்லை இப்போது. ஏன்னா இந்த பக்கம் நான் போகலைங்க, இந்த பக்கம் ஆழம் ஜாஸ்தி. அந்த அடிக்கடி விழுந்துட்டேன், கோயிந்தாயிடும். வந்ததுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கதை பேசிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அடுத்தது. ரைட், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நல்லா இந்த தனியாக இருந்தாலும் நான் குதித்து குளிப்பேன்ட்டு ஆசைப்படுறவங்க வந்து குளிக்கலாங்க இந்த இடத்துல. நமக்கு வந்து 5 அதான் முக்கியம். அதுக்கு மேலே போனோன்னா அப்படியே முங்கிட்டு முட்டை விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். சரி, போய்ட்டு எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் போய்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கதை பேசிவிட்டு அப்புறம் வந்து சாப்பிட போகலாம். இன்றைக்கி தாபா தான். தாபாவில் போய்ட்டு வெரைட்டியாக தாபாவில் என்னென்ன வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட வேண்டியதான். வண்டி எடுத்ததுக்கு ட்ரீட்டு இருக்கார். என்ன ப்ரோ, வண்டி எடுத்ததுக்கு ட்ரீட்டு தாபாவா? ஆமாம், வண்டி எடுத்ததுக்கு 180 கிலோமீட்டர் வந்தாச்சு. இந்த வண்டியை வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 500 கிலோமீட்டர், ஒரு 600, 800 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு ரைடு போகிறீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக் எடுத்திங்கன்னா இந்த வண்டியோட சீட்டு நல்ல சீட்டுங்க. ஏன்னா இப்போது 180 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, ஒன்றும் மேஜராக இம்பேக்ட் எதுவும் இல்லை. அதான் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி 100 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஒரு பிரேக் எடுத்திங்கன்னா ஜம்முன்னு இந்த ஸ்டாக் சீட்டே போதும். இல்லை நம்ம நான் ஸ்டாப்பு 500 கிலோமீட்டர் வெறித்தனமாக ஓட்ட போகிறோம், 1000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் அப்படின்னா பழுக்க வச்சிரும் சீட்டு கண்டிப்பாக. 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் நான் ஓட்ட தான் போகிறேன் இந்த வண்டியில் அப்படின்னா பின்னாடி பொக்கலமாக வந்துடும். மாடிஃபை பண்ணுறோம் அது கண்டிப்பாக. அது அவ்வளோ ஓட்டுறதா இருந்தால் மாடிஃபை பண்ணணும். நார்மலாக வந்து ஒரு 500 கிலோமீட்டர் இப்போ சென்னையிலேருந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் போகிறதா இருந்தால் மாடிஃபை தேவையில்லை, இந்த சீட்டே போதும். சரி, ஓகே, நாங்கள் ஒன்று நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக தாபா தான். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஆற்காட்டிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. பிரியாணி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். அங்கே கண்ணன் ஸ்வீட்ஸா, அந்த கண்ணன் ஸ்வீட்ஸில் அங்கேயும் போய்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே ப்ரோ, இப்போ ஸ்ட்ரைட்டாக தாபா போயிடலாமா? மறுபடியும் இந்த போதருக்குள்ளேருந்து அப்படியே போக வேண்டியதான் பொறுமையாக. போயிட்டு மெயின் ரோடு ஏறுவோம் போயிட்டு. அதே மாதிரி வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா ஆற்காட்டில் வந்து சொல்லியாச்சு பார்சலுக்கு. ஆற்காட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்கார்ல குடியாத்தத்தில். ஐயோ ஏதோ பூச்சி விழுது. நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம ஃப்ரெண்டு கடை இருக்குது ஆற்காட்டில், நான் அங்கே சொல்லிடுறேன் 3 பார்சலு நீங்கள் போய்ட்டு அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னாரு. சரி, ஓகே, அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நாங்கள் வர்ற டைமில் வந்து சூரியன் இருந்தது. பட் ஆனால் அப்போ கூட வந்து அந்த ஓவர் ஹீட்லாம் இல்லைங்க, இந்த வெக்கையாக இருக்கும்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது கிளைமேட்டு. அதே மாதிரி இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்க சொல்ல ஒரு ரொம்ப மைல்டாக ஒரு சில்னஸ் இருக்கும்ல, அந்த சில்னஸ் லைட்டாக இருக்குது. பை 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 இவர் தாங்க தாபா கூப்பிட்டு வந்தார். கிரேவி வேறு லெவலில் இருந்தது. சரி பார்ப்போம். சரி, அங்கே சொல்லிடுங்க, பிரியாணி கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தாபாலேருந்து கிளம்புறோம். இப்போ இருட்டிடுச்சு, அதிகமாக வ்ளாக் பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய லாரி போகுது பார்த்தீங்களா, அது மேலே வந்துட்டு
ஒரு சிங்கிள் பிளாக் அந்த பிரிட்ஜ் மேலெலாம் வைப்பாங்களே ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு, அந்த ரோடு கிராசிங் ரயில்வே ட்ராக்குக்கு மேலெல்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி எவ்வளோ பெருசு பாருங்களேன். ஒரே லாரியில் ஒரே பீஸு. இதை எப்படி க்ரெயினில் ஏற்றி எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னே தெரிலங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூந்தமல்லி வந்தாச்சு. பிரியாணியும் கலெக்ட் பண்ணியாச்சு. நான் அந்த எஸ்எஸ் கண்ணன் ஸ்வீட்ஸ் கடைக்கிட்ட போனால் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வேறு ஏதாவது நல்ல கடை இருக்குமான்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல கடை இருந்தது. ரிவ்யூ ஒரு 4.3 கொடுத்துருந்தாங்க ரேட்டிங்கு. ஸோ அந்த கடையில் போய்ட்டு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினேன். ஸோ அந்த ஸ்வீட்ஸும் நல்லா தான் இருந்தது. அதனால் வீட்டுக்கும் பார்சல் வாங்கியாச்சு, பிரியாணியும் எடுத்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பூந்தமல்லிலேருந்து இன்னொரு 7.5 கிலோமீட்டர் தான் வீடு. வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பை பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி ரைடில் வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 385 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஸோ போஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 85 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஒரு 4000 RPM வரைக்கும் ஓட்டினேன். அப்புறம் ரிட்டன் வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5000 RPM. ஸோ ஓவராலாக வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5000 RPMக்குள்ளே தான் வண்டி மெயின்டைன் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 5000 RPMல வந்து 85 km/h ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த சீட் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. டேய் 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 என்னடா டேய் டேய் துரத்திங்கன்னா கடிக்கணும்டா. துரத்துறீங்க, கடிக்க மாட்டேங்கிறீங்க. ஏவா என்ன குலைச்சிட்டு இருக்க? துரத்துனா கடிக்கணும், இடையில போய் நின்றுடுறீங்க. நம்ம நின்றனா தலை தெறிக்க ஓடிடுங்கடா. ஒருத்தனும் வராதிங்க. நாய் வந்து குலைச்சிட்டு டேய் வாங்க வாங்க. சும்மா கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் துரத்துவாங்க. நின்றுட்டோன்னா வரமாட்டாங்க. வாடா, சரியா இல்லையா? பிடிச்சி விடுவேன் துரத்துனா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து துரத்த சொல்ல வந்து நீங்கள் கபார்னு சடன் பிரேக் ஒன்று போட்டிங்கன்னா ஒருத்தரும் நம்மளை துரத்த மாட்டாங்க. எல்லாம் நம்மளை தாண்டி ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் குலைச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் அகெயின் மறுபடியும் வண்டி மூவ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் தான் குலைப்பாங்க. அதனால் ஸ்ட்ரீட் டாக்கிட்ட எப்பவுமே உஷாராக இருங்க. துரத்திட்டு வருதுன்னா உடனே சடன் பிரேக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி வச்சுருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.